சார் இவனுக்கு நிஜமாவே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது சார். அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய பிசிசிஐ இப்போ ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. அத பார்த்து எல்லாருக்குமே, இவன் பைத்தியமா பைத்தியமா நடிக்கிறானா? தெரிய மாட்டேங்குதே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. காரணம் என்னன்றத பார்க்க போறோம் இந்த வீடியோல. பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் மை டியர் ஹாய் ஃப்ரம் பாலா. ஸ்ரேயஸ் ஐயர் அவர்கள வந்துட்டு இந்தியா ஏ அணியுடைய கேப்டனா அறிவிச்சிருக்காங்க. இந்தியா ஏன்னா எதுங்க? இந்தியாவுடைய ஏ டீம் முதல் டீமா? முதல் டீமுக்கு அடுத்த டீம். அப்புறம் எதுக்கு சார் அதுக்கு இந்தியா ஏன்னு பேர் வச்சிருக்காங்க? அப்ப இந்தியா பின்ல வச்சிருக்கணும் அப்படின்னு கேட்டா, இங்க பாரு இந்த கொஸ்டின் தான் என்ட்ட பதில் கிடையாது. அப்படின்னு சொல்றாங்க பிசிசிஐ. எஸ், இன்னைக்கு இந்தியா ஏ உடைய அணி வந்து எதுக்கு ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க? இந்தியா ஏக்கு இப்ப என்ன சார் வேலை? அப்படின்னா ஆஸ்திரேலியா ஏ வராங்கல்ல, அவங்க கூட நம்ம விளையாடணும்ல அப்படின்னு சொல்லி இந்தியா ஏ வெர்சஸ் ஆஸ்திரேலியா ஏ மேட்ச்க்கு வந்துட்டு இன்னைக்கு ஒரு ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணப்பட்டிருக்குது. அதுல வந்து நம்ம ஸ்ரேயஸ் ஐயர் தான் கேப்டன். எதுக்கு எடுத்துட்டு அப்படி நீங்க கேக்குறீங்க கரெக்டா? அதாவது என்ன அப்படின்னா நம்ம எல்லாரும் என்ன கேட்டோம்? எதுக்குங்க ஸ்ரேயஸ் ஐயரை T20 ஸ்குவாட்ல சேர்க்கல? பஞ்சாப் கிங்ஸ்க்கு வந்து சூப்பரா விளையாடினாரு. கேப்டன்சி அற்புதமா பண்ணாரு. அடிச்சு சாதாரண 100, 140, 145 ஸ்ட்ரைக் ரேட்லாம் தாண்டி இன்னைக்கு எங்கேயோ போயிட்டாரு அவரு. அதை விட்டு பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து KKR வந்து அவருடைய கேப்டன்சி ஜெயிக்க வச்சாரு, கப் அடிக்க வச்சாரு. இந்த மாதிரி அவர் T20 IPL வெறித்தனமா பண்றாரே சார், அவருக்கு ஏன் சார் இடம் இல்லைன்னு கேட்டோம். என்னவங்க ரொம்ப பாயிண்டா பேசுறானுங்க. சரி ரைட் ஓகே. இப்ப நம்ம இப்படி பண்ணலாமா? எப்படி? நான் டெஸ்ட்ல ஒரு சூஸ் பண்ணிடுறேன். பைத்தியமாயா நீ? T20ல சூப்பரா விளையாடுனா ஏன் அவனை எடுக்கலன்னு கேள்வி கேட்டா, அதுக்கு பதில் சொல்லு. தெரியாம பண்ணிட்டோம். மன்னிச்சிருன்னு பகிரங்கமா மன்னிப்பு கேட்டு முடிஞ்சு போச்சு. அதை விட்டுவிட்டு சார் இப்ப வந்து ஸ்ரேயஸ் ஐயரை சேர்க்கறதுக்கு எங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு கிடையாது. அதாவது அப்படின்னு கம்பீர் ரொம்ப அப்படியே நம்ம யார் அவரு கம்பீரம் அப்புறம் அஜித் அகர்கர்லாம் வந்து அப்படியே ரொம்ப பாலிஷ்டா பதில் சொன்னாங்க. அப்படியே என்னடா அவங்க பூஸ்னாப்ல பேசுறாங்க ஒன்னும் புரியலையே அப்படின்னு நம்ம யோசிச்சா, இந்த பக்கம் திரும்பி பார்க்கும்போது இந்தியா ஏ உடைய ஸ்குவாட்ல பேரை போட்டு அஜித் அகர்கர் எப்படி நீங்க சொன்ன கேள்விக்கு இப்ப பதில் கிடைச்சிருச்சா? ஏன் அப்படி சாவடிக்கிறீங்க நீங்க? எதுக்கு எவனை எதுக்கு எடுக்கணும் ஒரு விவசாய கிடையாது. T20ல நல்லா விளையாடுறவனை டெஸ்ட்ல விளையாட வைக்கிறது இந்த சாய் சுதர்சனுக்கு அப்படித்தான் பண்ணீங்க. ஜிதேஷ் சர்மா சூப்பரா விளையாடுறாருன்னா அவரை டெஸ்ட் டீம்ல போட்டுருவீங்க. T20ல போடுங்க அப்படின்னு கேட்டா T20ல ஜிதேஷ் சர்மா அப்படிம்பீங்க. எனக்கு புரியவே மாட்டேங்குது. எதை எதுக்கு என்ன பண்ணணும்னு ஒரு விவஸ்தையே கிடையாது அவங்களுக்குலாம் அப்படின்னு நான் மட்டும் இல்ல பல பேர் இப்ப கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ இந்தியா ஏ உடைய ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணப்பட்டு அதுல ஸ்ரேயஸ் ஐயர் கேப்டன்சில உள்ள இருக்கக்கூடிய வந்து சின்ன சின்ன பசங்கலாம் வந்துட்டு நிறைய பேர் இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து இந்தியாவுக்கு ஆடுவதற்காக அப்படியே ஒரு துடிப்பான இளைஞர்கள். அவங்களுக்கு கேப்டன் யாரு அப்படின்னா இந்தியால ஏற்கனவே ஆடிக்கிட்டு இருக்கிற ஒருத்தர் பஞ்சாப் கிங்ஸ் போன்ற KKR போன்ற அணிகளை ஃபைனல்ஸ் கொண்டு போனவர், அதுல கப்பையும் அடிக்க வச்சவர். அவர் வந்து கேப்டன். ஓ! இதுதான் வந்து நீங்க பண்ண தவறுகளுக்கு ஒரு பதில். ஓ! சூப்பர்ங்க. வெரி குட். அற்புதமா இருக்கு. இப்படியே நல்லா பண்ணுங்க. ரொம்ப சூப்பர். உங்கள பார்க்கும்போதே ரொம்ப பெருமையா இருக்குது அப்படின்னு சொல்லி பிசிசிஐக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள சொல்லி இந்த வீடியோவ முடிக்க வேண்டிய நேரத்துக்கு வந்துட்டேன். நீங்க சொல்லுங்க. நம்மளுடைய ஸ்ரேயஸ் ஐயர் அவர்களுக்கு வந்து பண்ணக்கூடியது இது அநியாயம்னு நினைக்கிறீங்களா? இல்ல சார் இத ஸ்ரேயஸ் ஐயருக்கு நடந்த அநியாயம் சார். இவங்க லூசு சார். இவங்க எல்லாருக்குமே அப்படித்தான் பண்ணுவாய்ங்க அப்படின்றீங்களா? அப்படிங்கிறத வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ பிசிசிஐ வந்து ரொம்ப பேசாத வாடா வாய மூடு நீ. சும்மா இல்லாம நீ வந்து நம்ம பெரியவா மாதிரி பேசிட்டு இருக்க. ஏன் நீ போய் ஸ்குவாட செலக்ட் பண்ணு. ஏன் நீ போய் இதை பண்ண வேண்டியதான். ஏன் நீ போய் அதை பண்ண வேண்டியதான். கமெண்ட் செக்ஷன்ல ஒரு 4 பேர் வருவீங்க. அதையும் கேட்கறது ரொம்ப ஆர்வமா காத்துட்டு இருக்கிறேன். See you in the next video. Until then, bye bye from Bala. Okay, bye.